வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டி. கங்கை நதியில் பூஜை செய்துவிட்டு பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல். கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் இருந்து படகில் கடத்தல் 14 கிலோ தங்கம் சிக்கியது. 5 பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் விசாரணை. டெல்லி திகார் சிறைக்கு வெடிகுண்டு மிரட்டல். அதிகாரிகளை அலக்கழிக்க வைக்கும் மின்னஞ்சல்கள். ஈரோட்டில் பரிகார பூஜை செய்வதாக கூறி வயதான தம்பதிக்கு பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 9 பவுன் நகை பறிப்பு. முதியவர் கைது. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர். அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு விசாரணை தள்ளி வைப்பு. +1 பொதுத் தேர்வு முடிவு வெளியீடு. 91.17% பேர் தேர்ச்சி. ஈரோடு மாவட்டம் 95.56% தேர்ச்சி. மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்தது. ஆந்திராவில் தேர்தல் மோதல் கலவரமானது. ஆளும் கட்சி எம்எல்ஏவினர் கார் எரிப்பு. போலீசார் துப்பாக்கி சூடு. சென்னையில் நடந்த மோசடி. பெண் சப் இன்ஸ்பெக்டரை ஏமாற்றி 40 லட்சம் சுருட்டல். மற்றொரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. குடியாத்தத்தில் கோலாகலமாக நடந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த கங்கை அம்மன் சிரிசு. இறந்த மகளுக்கு கட் அவுட் அமைத்து புனித நீராட்டு விழா நடத்திய பெண். ஊர் மக்கள் பங்கேற்று விருந்து சாப்பிட்டு மொய் எழுதினார். கிணற்றில் மூழ்கி 3 மாணவர்கள் பலி. குளிக்க சென்ற போது பரிதாபம். தானாக தீப்பற்றி எரியும் விபத்தை தடுக்க நடவடிக்கை. மோட்டார் வாகனங்களில் மாற்றங்கள் செய்ய கட்டுப்பாடு. போக்குவரத்து கமிஷனர் உத்தரவு. தனிச் செயலாளரின் தந்தை மரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆறுதல். சாலையை ஆக்கிரமிப்பை அகற்ற 3 லட்சம் கேட்ட பெண் தாசில்தார் கைது. கடம்பூர் மலைப்பகுதியில் சாலையோரம் உலா வரும் காட்டு யானை. வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல். ஈரோட்டில் காரில் கடத்திய 213 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். வடமாநில வாலிபர் கைது. கோபி பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை. 1000 வாழைகள் முறிந்து சேதம். கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் சேவை புரிகிறது. இளைஞர்கள் விவசாயிகளை புறக்கணித்த பாரதிய ஜனதா அரசு. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா என்னை கண்டு பயப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் கெஜ்ரிவால் பேச்சு. காங்கிரஸ் வேட்பாளர் விலகிய இந்தூரில் 7.5% வாக்குப்பதிவு சரிவு. மும்பையை சூறையாடிய புழுதி புயலால் பெருந்துயரம். ராட்சச விளம்பரப்பலகை விழுந்ததில் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. 43 பேருக்கு தீவிர சிகிச்சை. கவுந்தப்பாடி அருகே குடிநீர் சீராக விநியோகிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். தளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம். 1500 வாழைகள் சேதம். லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி 208 ரன்கள் குவிப்பு. அடுத்த சுற்றுக்குள் நுழையும் ஆவலில் ராஜஸ்தான். பஞ்சாப் அணியுடன் இன்று மோதல். 3 இடங்களில் முகாம் அமைப்பு. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்வோருக்கு மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருப்பூரில் நடுரோட்டில் பயங்கரம். பெண் மீது பெட்ரோல் ஊற்றி உயிரோடு தீ வைத்து எரித்த வாலிபர். ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மகளுக்கு வினோத திருமணம் நடத்திய பெற்றோர். உயிரிழந்த இளைஞரை மணமகனாக உருவகப்படுத்தி வித்தியாசமான சடங்கு. நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 4 விண்கலம் சிவசக்தி பிள்ளையில் தரையிறங்கும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.